சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுத பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேசன் ஐயா அவர்கள். சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க. ஹாய் கண்ணம்மா, எப்ப வந்தீங்க? நான் காலையிலே வந்துட்டேன். காலையில வீட்ல கரண்டே இல்ல கண்ணம்மா, லிஃப்ட் கூட வேலை செய்யல, நடந்தே வந்தேன். இங்க வந்து பார்த்தா நம்ம ரேடியோலையும் கரண்ட் இல்ல. காலையில இருந்து ஒரு வேலை கூட உருப்படியா பார்க்கல கண்ணம்மா. சரி, உங்க பக்கத்துலாம் கரண்ட் இருந்துச்சா இல்லையா? எங்க வீட்லயும் கரண்ட் இல்ல காமாட்சி. ஆனா நாங்க சோலார் பவர் யூஸ் பண்றதுனால கரண்ட் இல்லாத சமயத்துல எங்களால சமாளிக்க முடியுது. ஆமா, உங்க அபார்ட்மெண்ட்ல தான் ஜெனரேட்டர் இருந்துச்சே, நான் வரும்போது பாத்திருந்தனே, அதை ஆன் பண்ண மாட்டாங்களா? அதை ஏன் கேக்குறீங்க கண்ணம்மா? அதுக்கு டீசல் செலவாகுமா, அதான் போடல. இதுக்குதான் காமாட்சி இந்த மாதிரி கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த பசுமை ஆற்றல், அது மாதிரியான ஆற்றல் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கும் மற்ற எல்லா இடத்துக்கும் தேவையான மின் சக்தியை நம்மளால பெற முடியும். அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வே இங்க யாருக்கும் இல்ல. பசுமை எனர்ஜியா? அப்படின்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜியா? இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னு போல தோன்றினாலும் இந்த பசுமை ஆற்றல் அப்படிங்கிறதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படிங்கிறதும் ரெண்டும் வேற வேற காமாட்சி. அதாவது புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அப்படிங்கிறது இந்த புதை பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய எரிபொருள்கள் இல்லாம, அதாவது ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பெட்ரோலியம் பொருட்கள், கோல், நிலக்கரி இது மாதிரியான எரிபொருள்கள் இல்லாம சூரிய ஒளி, காற்று சக்தி, ஜியோதெர்மல், பயோமாஸ், நீர்மின் சக்தி, இது எல்லாத்தையுமே இந்த புதுப்பிக்கத்தக்க எனர்ஜிக்குள்ளேயும் கொண்டு வரலாம். ஆனா பசுமை ஆற்றல் அப்படிங்கிறது இதுல இருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னா, இந்த ஆற்றலை தயாரிக்கிறதுக்கான செயல்முறைகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாததா இருக்கணும், உடனுக்குடன் தொடர்ந்து கிடைக்கக்கூடியதா இருக்கணும். இப்ப நிலக்கரி, இயற்கை எரிவாயு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உருவாகிறதுக்கு பல லட்சம் ஆண்டுகள் ஆகும்.
இப்போ நீங்க சூரிய ஒளிலாம் எடுத்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீர்மின் சக்தியும் கிடைக்கிறதா இருக்கும். ஆனா அது தயாரிக்கிறதுக்கான அந்த செயல்முறைகள் பூமியை தொலையிடுறது, அது சுரங்கம் தோன்றது, இந்த மாதிரி சூழலியல் பாதிப்புகளை ஏற்படுத்துறதாவோ அல்லது அந்த ஆற்றல் தயாரிக்க முறைகள் சூழலியலை பாதிக்கக்கூடிய நச்சு வாயுக்களை வெளியிடுறதாவோ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாததை மட்டும்தான் நாம பசுமை ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். ஓ அப்படியா? அப்போ இந்த பசுமை எரிசக்தி ஆற்றல்னு சொல்றீங்கல்ல, இதுல இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான ஆற்றல்லாம் பயன்படுத்த முடியும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரிய ஒளி, காற்று சக்தி, புவி வெப்ப சக்தி, நீர் மின் சக்தி, பயோமாஸ், இது மாதிரி நிறைய ஆற்றல் நம்ம பயன்படுத்த முடியும். அப்படின்னாலும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப அபரிமிதமான அளவு ஆற்றலை வெளியிடக்கூடியதும் தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடியதுமான ஆற்றல் சூரிய ஒளி தான். மற்ற ஆற்றலை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னாலும் இன்னைக்கு நாம இப்ப உடனடியா நம்ம பயன்படுத்தக்கூடியதான சூரிய ஒளி ஆற்றலை பத்தி மட்டும் பார்ப்போம். மத்ததெல்லாம் நம்ம இன்னொரு நாள் ஒரு நிகழ்ச்சியில நேயர்களோடையும் பகிர்ந்துக்குவோம் காமாட்சி. இந்த சூரிய ஒளியோட ஆற்றலை மனிதர்கள் 2700 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வீட்டு தேவைகளான சூடாக்குவது, சமைக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. என்ன சொல்றீங்க கண்ணம்மா? 2700 வருஷமாவா இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க? அப்ப நான் தான் ரொம்ப லேட்டோ? ஆமா காமாட்சி, இதை பத்தின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாவே இருக்குது. அதோட இது எப்படி பயன்படுத்துறது, இதுக்கான சோர்சஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருக்கிறாங்க. சூரியன்ல இருந்து 1,74,000 டெராவாட்ஸ் அளவுக்கு ஆற்றல் தொடர்ந்து நம்ம பூமியை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது மேகமூட்டமான நாட்கள்ல கூட 1 மணி நேரத்துக்கு கிடைக்கிற சூரிய ஒளி ஆற்றலானது 1 ஆண்டுக்கு நம்ம பூமிக்கு தேவையான ஆற்றலுக்கு சமமா. இந்த உலகத்திலேயே எந்த நாடு அதிகமா சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யறாங்கன்னு தெரியுமா காமாட்சி? இதுக்கு ஆன்சரை நான் எதுலயோ பார்த்தேன் கண்ணம்மா. இதுக்கு ஆன்சர் சீனா தானே? அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் கண்ணம்மா. நான்லாம் இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நீங்க சோலார் பிளான்ட் சொல்றீங்கல்ல, இது அமைக்கணும்னா எனக்குலாம் நிறைய இடம் தேவைப்படுமா கண்ணம்மா? இல்ல வேற எங்கெங்கெல்லாம் இதை அமைக்கலாம்? இதுக்கு நிறைய இடம்லாம் தேவைப்படாது காமாட்சி. இப்ப உங்ககிட்ட 1 சதுர அடி இடம் இருந்தாவே அதுல இருந்து 10 கிலோவாட் அவர் மின்சக்தியை தயாரிக்க முடியும். இத சாதாரணமாவே வீட்டோடைய மேல இருக்கிற மொட்டை மாடிகள்லயும், வயல்வெளிகள்லயும், நீர்நிலைகள்லயும் கூட அமைக்கலாம். வீட்டு மொட்டை மாடியில கூட அமைக்கிறத நான் இதை பாத்திருக்கேன் கண்ணம்மா. நீர்நிலைகள்ல எல்லாம் இதை எப்படி அமைப்பாங்க? என்ன சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. இப்ப சமீபமா கூட, அதாவது 2002ஆம் வருஷத்துல கூட நம்ம தமிழ்நாடு அரசு தூத்துக்குடியில இருக்கல அந்த ஸ்பிக் நிறுவன வளாகத்துல நம்ம நாட்டோடைய மிகப்பெரிய சூரிய மின் நிலையத்தை அமைச்சிருக்காங்க. இது மூலமா அந்த நீர்நிலைகள்ல இருக்க நீர் ஆவியாகிறது தடுக்கப்படுறதோட சூரியனோட ஒளியும் நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு தேவையான வெப்பத்தை குறைக்கக்கூடிய டெக்னாலஜியும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கிடைச்சிருது. அதனால நீர்நிலைகள்ல கூட இது மாதிரி சூரிய மின்சக்தி திட்டங்களை நம்ம அமைக்கலாம். இது மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை 2023 அப்படிங்கிற திட்டம் கூட சூரிய மின்சக்தி இலக்கான 5000 மெகாவாட்டையும் உள்ளடக்கியதுதான். மொத்தமுள்ள 9000 மெகாவாட்ல 40% நுகர்வோர் பிரிவை சேர்ந்த மின்சக்தி அமைப்புகளுக்கு வழங்குறதுக்காக வகுத்திருக்காங்க. தமிழக முதல்வரின் மேற்கூரை சூரிய மின்சக்தி திட்டம் அப்படிங்கிறது மூலமா வீட்டு உபயோகத்திற்கு தேவையான 1 கிலோவாட், 2 கிலோவாட், 5 கிலோவாட் இது மாதிரியான அடிப்படையிலான திட்டங்களை தேர்வு செஞ்சு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய மானியத்தையும் மத்திய அரசு வழங்கக்கூடிய மானியத்தையும் கூட நம்ம பெற முடியும். என்ன கண்ணம்மா சொல்றீங்க? இவ்ளோ விஷயம் இருக்கா? பவர் இல்லாம டெய்லியும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். இத பத்தி இன்னும் விரிவா எனக்கு சொல்லுங்களேன். இத பத்திலாம் நான் உங்ககிட்ட சொல்றதை விட ஒரு நண்பர் நமக்காக இன்னைக்கு வரப்போறாங்க. அவங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சூரிய மின்சக்தி திட்டத்தோடைய நிறுவனத்துல பணிபுரியுறாங்க. நம்ம கூட அலைபேசி மூலமா இணைந்து நேயர்களுக்கும் இந்த சூரிய மின்சக்தி திட்டத்தை பத்தியும் அதுக்கான வழிமுறைகளை பத்தியும் அதுக்கு அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய மானியங்களை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க காமாட்சி, உங்களுக்கு இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி கண்ணம்மா, இவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் பேசணும். இப்ப இன்டர்வியூல நம்ம அழகப்பா யுனிவர்சிட்டி கம்யூனிட்டி ரேடியோவோட ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் சுமதி அவர்களும் பெங்களூர்ல சூரிய மின் உற்பத்தி நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய மின்னியல் மற்றும் மின்னணுவியல் பொறியாளர் கணேசன் அவர்கள் இணையறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையலாம். வணக்கம் நேயர்களே. இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக நம்மோடு இணையவிருப்பவர் பெங்களூருவில் ஒரு
சூரிய மின் உபகரணங்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் கணேசன் அவர்கள் இணையவிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இந்த சூரிய மின்சக்தி துறையில எத்தனை ஆண்டுகளா பணியாற்றி வர்றீங்க? அத பத்தி கொஞ்சம் நேர்களோட பகிர்ந்துக்கோங்க. நான் ஒரு கடந்த 4 வருஷமா பெங்களூர்ல சூரிய உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல மேலதிகாரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்களோட இது எப்படி இருந்துன்னா, மொத்தமா யாருக்கு என்ன தேவையோ, அதாவது வீடுகளுக்கு இருந்தாலும் சரி, இல்ல தொழில் நிறுவனங்களுக்காக இருந்தாலும் சூரிய மின்சக்தி தயாரிக்கிறதுல வேலை இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூரிய மின்சக்தி சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கிறதோட நீங்களே பொருத்தி கொடுத்துறீங்களா? ஆமா. ஸோ 1 கிலோவாட்ல இருந்து நீங்க எத்தனை மெகாவாட்னாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்றது மூலமா என்னென்ன மாதிரியான மின் சாதனங்கள் சூரிய மின்சக்தியில இயக்க முடியும்னால? நீங்க வீட்டுக்கு இதுக்கெல்லாம் நீங்க நார்மலா எலக்ட்ரிக்கல் பவர் என்ன யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே இது சோலார் கன்வெர்டட் எனர்ஜியா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு மொத்தமா அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா சோலார் பேனல்ல நிறைய எனக்கு லைட்டு மட்டும் போதும், நீங்க வெளியில போட்டிகளையோ இல்லை எங்கேயோ பெரிய லைட்டை மட்டும் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனித்தனியா லைட்ஸ் இருக்கு. வித் பேனலோடய லைட்டு மட்டும் இருக்கு. ஸோ அந்த லைட்டு நீங்க வாங்கி நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வித் பேட்டரியும் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க காலையில இருந்தே உங்களுக்கு சூரிய ஒளி அதில் ஸ்டோர் ஆகி ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோமேட்டிக் சென்சார் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த சென்சார் மூலமா ஈவினிங் இருட்டானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ கீசருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சோலார் வாட்டர் ஹீட்டர்னு தனியாக ஒன்று இருக்கு. இப்போ நீங்க எனக்கு பேனல் வேண்டாம், என்கிட்ட இடம் இல்லை, எனக்கு தண்ணி சூடு பண்றதுக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா சோலார் வாட்டர் ஹீட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க தனியாக வாங்கி அதுக்கு எந்த கரண்ட் சார்ஜோ எந்த இதுவும் எதுவுமே இல்லை. நீங்க தனியாக உங்க வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 200 லிட்டர் டேங்க் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டில் தனியாக நீங்க அது உங்களோட எத்தனை பாத்ரூம் இருந்தாலும் அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கரண்ட் பில்லு அதில் மிச்சமாகும். இதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்ராக்சிமேட் ஆகும் சோலார் வாட்டர் ஹீட்டர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா? நீங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் மட்டும் பண்ணணும் அப்படின்னா அது கம்பெனி வேரியன்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு 20,000 அதாவது 200 லிட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20,000 25,000 டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி ரேட் சேஞ்ச் ஆகும். ஸ்டோரிங் இது பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய சேனல் ஃபிக்ஸ் பண்ணி பண்றது ஒரு விதமான இன்ஸ்டாலேஷன். இன்னொன்று உங்க வீட்டில் செட்டு போட்டிருக்கீங்க, ஸோ ஹாஸ்பிட்டா ஷீட்டோ இல்லை வேற ஏதோ ரூஃப் டாப்பிங் மாதிரி ஏதாவது ஷீட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சீட்டு மேலேயும் உங்களுக்கு பேனல் ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு நீங்க மொட்டை மாடியில் போட்டீங்கன்னா மொட்டை மாடியில் உங்களோட இடம் யூசேஜ் குறையும். இந்த மாதிரி ஷெட்டு, எங்க கார் ஷெட்டு, கார் பார்க்கிங் அந்த மாதிரி அந்த ஷெட்டு மேலே பேனல் ஃபிக்ஸ் பண்ணா ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸிங் சார்ஜும் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் உங்களோட ஸ்பேஸும் யூட்டிலைஸ் ஆகும். ஸோ வீட்டில் நம்ம போட்டதுக்கு பேர் ரூஃப் டாப் சோலார். ரூஃப் டாப் சோலாருங்கிறதா மாடி மேலே போகிறதும் ஷெட்டு மேலே போகிறதும். இல்ல என்கிட்ட இடங்கள் நிறைய இருக்கு, நான் கீழேயே தரையிலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் கிரவுண்ட் மவுண்டிங் சோலார். இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா சார், இப்போ ஒரு ரூஃப் டாப் நீங்க சொன்னீங்கல்ல, அதுல ஒரு சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னாவே பிளாட் சர்ஃபேஸா மொட்டை மாடி இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப நீங்க சொல்றது படி ஷெட் மாதிரி இருந்தா கூட அதுல கூட அப்ப அது டேப்பரிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி ரூஃப்ல கூட சோலார் பேனல்ஸ் நம்ம அமைக்க முடியுமா? இது பிளாட் சர்ஃபேஸ் கட்டாயம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நார்மல் ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ்லனா உங்களுக்கு பேனல் ஃபிக்ஸ் பண்றதே ஒரு ஸ்லாண்டிங்கா தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிளாட் ஆஃப் சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். நீங்க உங்களுக்கு கிரவுண்ட்ல பிளாட் சர்ஃபேஸ்ல பண்ணாலுமே அதுக்கு ஸ்ட்ரக்சர் ஸ்லாண்டிங்கா இருக்கும். மினிமம் 25 டிகிரி டு 30 டிகிரி ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும் வச்சுப்பாங்க. வீட்டில் பொதுவாக பவர் ஆஃப் ஆகும்போது நம்ம யூபிஎஸ்ல கனெக்ஷன் பண்ணுவோம். அப்படி யூபிஎஸ்ல பவர் கனெக்ட் ஆயிருக்கும் போது லைட்டோ ஃபேனோ இந்த மாதிரியான லோ பவர் டிவைசஸ் தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமா. ஆனா சோலார் பேனல்ல யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ், மோட்டார், ஏசி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமாண்ணா? எல்லா விதமான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம். சோலார் பேனல்ல உங்களுக்கு இதுதான் இந்த மாதிரி லோடு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி லோட் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். யூபிஎஸ்க்கு உங்களுக்கு ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தனியா வயரிங் பண்ணுவாங்க. இதுல அப்படி இல்லை. டைரக்டா உங்களுக்கு இபி கனெக்ஷன்ல எந்த இது கனெக்ட் ஆயிருக்கோ அதுக்கே டைரக்டா இதுவும் கனெக்ட் ஆகும். ஸோ இபி சப்ளைல உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆனிச்சோ ஸோ சோலார் பேனல்ல அதுவும் ஒர்க் ஆகும். சார், இப்போ சோலார் பேனல் மூலமா இப்போ ஒரு வீட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு அதிகபட்சமா எவ்வளவு மின்சக்தி நம்ம தயாரிக்கலாம், பயன்படுத்தலாம்? அதுக்கு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா? அதாவது 10 கிலோவாட் வரைக்கும் வீட்டுல நம்ம இது பண்ண முடியும். அது நம்மளோட இடத்தோட அளவை பொறுத்து. நம்ம வீட்டுல மெயினா நம்ம எவ்வளவு இடம் இருக்கோ அதை பொறுத்து நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மேக்சிமம் கவர்மெண்ட் லிமிட்ஸ்க்கு 10 கிலோவாட். இப்ப வீட்டுக்கு சொன்ன மாதிரி இப்ப கடைகள் இல்ல கல்வி நிறுவனங்கள் அதுக்கு இவ்வளவுதான் பவர் அப்படின்னு ஒரு மேக்சிமம் லிமிட் இருக்கா?
இல்லை என்ன சொல்லி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் லிமிடேஷன் இல்லை. இதில் தான் கிலோவாட் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லிமிடேஷன் எதுவும் இல்லை. பட் ஆனால் அப்ரூவல் வாங்கணும். கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி நீங்கள் எத்தனை கிலோவாட் நீங்கள் பண்ண போறீங்க அப்படிங்கிறத அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் பண்ணணும். அது இப்போ சோலார் சக்தின்னு சொல்லும் போதே அது சூரிய ஒளியிலிருந்து தான் தயாரிக்கும் இல்லையா? அப்போ வெயில் காலத்துல மட்டும்தான் இதுல அதிகமான மின்சக்தி கிடைக்குமா, இல்ல வெயில் இல்லாத மேகமூட்டமான காலங்கள் இல்ல மழை காலங்கள் இந்த நேரத்துல எல்லாம் வந்து எப்படி குறைவான சூரிய ஒளி இருக்கும் போது எப்படி வந்து நமக்கு மின்சக்தி கிடைக்குது? அதோட மின்சக்தி அளவு வந்து வேறுபடும். வெயில் காலத்துல கிடைக்கக்கூடிய சூரிய சக்தி வந்து உங்களுக்கு குளிர்காலத்திலேயோ மழை காலத்திலேயோ உங்களுக்கு அதே அளவு சூரிய சக்தி வந்து கிடைக்காது. உங்களுக்கு அதோட அளவு வந்து வேறுபடும். பட் ஆனால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஓரளவு அந்த சூரியனோட ஒளி பட்டாலுமே உங்களுக்கு அதுக்கு உண்டான பவர் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகி அதுக்குள்ள பவர் கொடுக்கும். பட் அளவுகள் வந்து வித்தியாசப்படும். ஒரே அளவாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கால மாறுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளும் மாறுபடும். இப்ப இந்த இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படின்னு பார்க்க போனா ஒரு சோலார் பேனல் அதை நிறுவுறதுக்கான செலவினங்கள் ஈபியில இருந்து நம்ம கரண்ட்டுக்கு செலவழிக்கிறத விட அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா? அதாவது முதல்ல இது சோலார் எனர்ஜி முதலையும் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா தான் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்னா ஒரு 5 வருஷத்துலேருந்து 6 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உடனே நீங்க இப்போ இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவும் வராது. இப்போ நீங்க எத்தனை கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்க ரெக்கவர் பண்ணலாம். ஆனா அப்ப உங்களுக்கு அந்த ரன்னிங் சார்ஜஸ் இல்ல, கரண்ட் பில் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அது வந்து எதுவுமே இருக்காது இல்லையா? இப்போ ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சோலார் பேனல், அப்ப அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குமா? அதுல வந்து மெயின்டெனன்ஸ்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க வந்து மழை காலத்துல வந்து தானா கிளீன் ஆயிடும் பேனல். ஸோ வெயில் காலத்துல அது மேல தூசி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதோட ஜென்ரேஷன் பவர் வந்து குறையும். ஸோ அந்த டஸ்ட் அது மேல ஃபார்ம் ஆகாம ஜஸ்ட் 15 days ஒன்ஸோ இல்லை ஒரு மந்த்லி ஒன்ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கிளீன் பண்ணிங்கன்னா அதோட ஜென்ரேஷன் குறையாது. ஸோ மெயின் மெயின்டெனன்ஸுங்கிறது அவ்வளோதான். கிளீனிங் மட்டும்தான் அதில் மெயின்டெனன்ஸ். பராமரிப்பு செலவுகள் எதுவும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு எக்யூப்மெண்ட் எதுவும் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் அதுக்கு உண்டான சார்ஜஸ் வரும். இப்போது நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்லி கிளீனிங் மட்டும்தான், வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆக மட்டும் பார்த்துக்கணும். சார், இப்போ விவசாயத்துக்கு வந்து இந்த மின் மோட்டார்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி பம்ப் செட் இதுக்கெல்லாம் தேவையான மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வயல்வெளிகள்லையும் நம்ம சோலார் பேனல் அமைக்கலாமா? தாராளமாக அமைக்கலாம். பம்ப் செட்டுக்கு நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக சோலார் பேனல் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதில் அரசாங்கத்துக்கு சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ சோலார் பேனல் பம்ப் செட்டுமே இருக்குது. ஸோ அது எல்லா விவசாயிகளுக்கும் 90% வரைக்கும் அதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அது கரெக்டாக அங்கே இருக்க ஆளுங்க மூலமாக அப்ளை பண்ணி அதை வாங்கி உங்களுக்கு எத்தனை ஹெச்பி வரைக்கும் நீங்கள் போட முடியுங்கிறத கனெக்ட் பண்ணி நீங்கள் சோலார் பேனல் யூஸ் பண்ணி தாராளமாக பம்ப் செட்டு போடலாம். இப்போ விவசாய நிலங்களுக்கு மின் இணைப்புகள் கொண்டு போறது, அதுக்கான செலவினங்கள், ப்ராசஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்போ நம்ம வந்து சோலார் பேனல்ஸ் அமைக்கும் போது அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கமே 90% உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே உபயோகமான ஒரு தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா. சரிங்க சார். இப்போ விவசாயத்துக்கு வந்து இந்த மாதிரி மின் மோட்டார்களுக்கு அரசாங்கம் வந்து உதவித்தொகை கொடுக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லாம இப்போ ஒரு தனிநபர் அவங்க வீட்டுக்கு சோலார் பேனல் அமைக்கணும் அப்படின்னா கூட அதுக்குமே அரசாங்கம் வந்து உதவித்தொகை கொடுக்குதா? அரசாங்கம் வந்து தனிநபருக்கு வந்து 1 கிலோவாட் வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த உதவி வந்து எப்படி அந்த மின் உபகரணங்கள் வாங்குறதுக்கான செலவு எவ்வளவு ஆகுதோ அதுல இருந்து அதுல இருந்து 20,000 ரூபா வரைக்கும் கவர்மெண்டோட வெப்சைட்ல போட்டிருக்கபடி 20,000 ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாலேஷன் மொத்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ல 20,000 ரூபா வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இது தனி வீடுகள், தொகுப்பு வீடுகள், கடை, தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த சப்சிடியோடைய சதவீதம் வந்து மாறுபடுதா? ஆமா, இது எல்லாத்துக்கும் மாறும். தனிநபருக்கு மாறும், கமர்ஷியலுக்குன்னு வரும்போது கமர்ஷியலுக்கு உண்டான ரேட்டு மாறும். ஒன்னொன்னுக்கும் வேற வேற விகிதங்கள் இருக்கு. 2 டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க சோலார் சிஸ்டம்ல. அதுல வந்து வீட்டுக்கு யூஸ் பண்றதுன்னா எந்த டைப் யூஸ் பண்ணணும்னா, ஆஃப் கிரிட்டா இல்ல ஆன் கிரிட்டா? சோலார் பேனல்ல வந்து மொத்தம் 3 டைப் தான் நம்ம வந்து வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒரு டைப் வந்து ஆன்லைன், 2வது டைப் ஆஃப்லைன், 3வது டைப் ஹைபிரிட். ஸோ இதுல ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பேக்கப்பும் இருக்காது. அது வந்து ஈபியில் ஒர்க் பண்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதாவது பவர் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும், பவர் இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஆன்லைன்ல இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு
கிலோவாட் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆனது போக மீதி வந்து நீங்க கேபிக்கு சப்ளை பண்ணலாம். ஸோ கேபில இருந்து உங்களுக்கு இன்கம் வரும். இபிக்கு நீங்க வந்து உங்களோட லைன்ல கிரிட்ல வந்து நீங்க வந்து இபிக்கு சப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ஒரு மீட்டரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க வீட்டுல. அந்த மீட்டர்ல வந்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் எவ்வளவு இபிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கிற அந்த ரீடிங் வந்து அதுல வரும். ஸோ அதுல இருந்து உங்களோட இபி பில்ல வந்து 0 பண்ண முடியும். பிளஸ் அதோட நீங்க அடிஷனல் இன்கம்னா நீங்க இபில இருந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானம் உங்களுக்கு சேவிங்ஸ்ல சேரும். ஆன்லைனுக்கு வந்து கம்பல்சரி பவர் இருக்கணும். பவர் இருந்தா மட்டும்தான் ஆன்லைன்ல வந்து ஒர்க் ஆகும். அடுத்து ஆஃப்லைன். இது நம்ம வீட்டுல யூஸ் பண்ற யூபிஎஸ் மாதிரி தான். யூபிஎஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்ங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இப்போ ஆஃப்லைன் நீங்க ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணீங்க உங்க இதுல வீட்டுல அப்படின்னா ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பேட்டரிலையும் ஸ்டோர் ஆகும். பிளஸ் பேட்டரி ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட சோலார் பேனல் மூலமா உங்களுக்கு டைரக்டா உங்க வீட்டுக்குள்ள பவர் யூசேஜுக்கு வந்து அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இதுல உங்களோட இபி கன்சப்ஷன் குறையும். ஸோ இபில ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பவர் ஆஃப் ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரியில இருந்து அந்த பவர் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு இபிக்கு நீங்க சப்ளை பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி உங்க வீட்டு யூசேஜுக்கு மட்டுமே தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட் பில்லு ஓரளவு வரும். கரண்ட் பில் இதுல வந்து 0 பண்ண முடியாது ஆஃப்லைன் இதுல. ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேட்டரியோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூடும். அடுத்தது வந்து ஹைபிரிட் சிஸ்டம். ஹைபிரிட் சிஸ்டம்ல வந்து ரெண்டுமே ஒர்க் ஆகும். இது ஆன்லைன்லயே ஒர்க் ஆகும், ஆஃப்லைன்லயே ஒர்க் ஆகும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. பவர் ஜென்ரேட் ஆகி உங்க பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டு யூசேஜுக்கு போக மீதி என்ன பவர் இருக்கோ அது கிரிட்டுக்கு பாஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 3 சிஸ்டத்தோட டிஃபரெண்ட். இது ஒன்னொன்னுக்கும் காஸ்ட் வைஸ் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஆன்லைன் கிரிட் ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னா இது ஒரு 2.5 to 3 lakhs ஒரு இன்க்ளூடிங் பேட்டரி. நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி போடுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு 3 lakhs உள்ள வரும். ஸோ இது ஆஃப்லைன் இன்வெர்டரோட காஸ்ட் வரும். இதே இது ஹைபிரிட் போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகும். ஸோ அரௌண்ட் 4 lakhs நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து சோலார் சிஸ்டம் எனக்கு வேணும்னா நான் யார்கிட்ட போய் அந்த அப்ளிகேஷன் வாங்கணும்? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அதாவது முதல்ல வந்து அங்க உங்க ஏரியால யாராவது சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்றவங்க தனியா டீலர்ஸ் யாராவது இருப்பாங்க. நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்டு உங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு பேனல் போடலாம், என்ன எதுன்னு அவங்களே சொல்லுவாங்க முதல்ல. ஸோ அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலமாவே நீங்க இபி கிட்ட போய் அவங்க அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களோட ப்ரொசீஜர் அவங்களே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வீட்டுல வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இப்போ இபி சப்ளைல நம்ம கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம்ல, வயரிங்லாம் பண்ணியிருக்கோம்ல, அதுல வந்து எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. சோலார் பேனல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக புதுசா அதை இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா உள்ள எதுவுமே கனெக்ஷன் மாற்ற வேண்டியது இல்லை. வீட்டு வயரிங்ல எந்த கனெக்ஷனும் மாற்ற வேண்டியதில்லை. வெளியில மட்டும் தனியா அதுக்கு ஒரு இன்வெர்டர் அதுக்குன்னு ஒரு செட்டம் போட்டு அது தனியா ஃபிக்ஸ் பண்ணி அதோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி இருந்த கனெக்ஷன் கூட இது சேர்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி கம்பேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் சார்ஜஸ் வந்து குறையும். அந்த சார்ஜஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்கம்மாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சோலார் எனர்ஜிங்கிறது வந்து நார்மலாக நம்மளோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறிய பங்காக நான் இந்த சோலார் எனர்ஜி மாற்றத்தை வந்து பார்க்குறேன். இதனால நம்மளோட கார்பன் டை ஆக்சைடோட அளவு, நம்ம கார்பன் அளவை வந்து குறைக்கிறோம். இதுவும் இயற்கைக்காக நமக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாகவும் பார்க்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். நம்மளோட மட்டும் யோசிக்கிறதுன்னு பார்த்தா அதுல உள்ள பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் தவிர மற்றது வந்து ரன்னிங் காஸ்ட் கிடையாது. இபியோட டேரிஃப் குறையும். பவர் சப்ளை இல்ல, இபில இருந்து இல்ல அப்படின்னா கூட நம்ம சூரிய மின்சக்தியில இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். யூபிஎஸ்க்கு மாற்று வழியா இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்றோம். இல்ல மொத்த பவருக்குமே வந்து நம்ம வந்து இந்த சோலார் பேனலை யூஸ் பண்ணலாங்கிறது எல்லாம் நம்மளோட தனிப்பட்ட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதோட இப்ப நீங்க சொன்ன கடைசியா சொன்ன இந்த பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு பசுமை ஆற்றல், சூழலியலுக்கு எந்த கேடும் ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி அப்படிங்கறதுல வந்து இதுதான் வந்து முதலிடத்துல இருக்கு. இதை வந்து நம்ம முதல்ல கருத்துல கொண்டு இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லைட்லி அதிகமா இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் மனசுல வைக்காம முயற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னா நமக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறதா வந்து இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியா நீங்க சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு இருந்த சந்தேகங்கள், பொதுவா இது வந்து எல்லாருக்குமே பொதுமக்களுக்கும் இருந்திருக்கும், இந்த மாதிரி சூரிய மின்சக்தி அப்படின்னாவே அந்த மாதிரி கேள்விகளை உங்களை கேட்டுட்டோம்னு நினைக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையா அதுக்கான எல்லா பதில்களையுமே கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக சூரிய ஒளி மின்சக்தி பற்றிய
தகவல்களை நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க 90.8 கேளுங்க. இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. மின்னஞ்சல் முகவரி சொல்ற நண்பர்களே குறிச்சுக்கோங்க. FM 90.8@alappuniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி பண்பலை 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அறிவியல் பலகை நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. விஞ்ஞானியாகலாம் நாமும்